ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து கூகுள் டீப் மைண்ட் டீம் வந்து டெவலப்பர்ஸ்க்காகவே ஒரு புது டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆன்டி கிராவிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஐடின்னு சொல்லலாம். ஸோ ஐடின்னு சொல்லி இதை சின்னதாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற முடியாது. இதில் வந்து இன்னும் லாட் மோர் திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஏஐ ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சை யூஸ் பண்ணி ஏசிங்க்ரனஸ் வேல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ எடிட்டர், ஏஐ ஏஜென்ட் மேனேஜர் அண்டு ப்ரௌசர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரே டூல்ல வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் வரைக்கும் எல்லா டாஸ்க்ஸையும் வந்து அதுவே வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஹியூமனோட அசிஸ்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவைப்படாது இதுல. நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணாலே போதும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் வந்து அதுவே கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஆட்டோ பிளேயிங் பின்பால் மிஷின் ஸோ ஆட்டோமேட்டிக்கா எப்படி அது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு மைண்ட்ல வர டவுட் என்னன்னா, ஸோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கே. ஸோ இது வந்து எவ்ளோ வரும்? ஸோ எவ்ளோ பே பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, இதோட கம்மியான ஃபீச்சர்ஸ் இருக்க அப்ளிகேஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, $20 மந்த்லி இல்ல $30 அந்த மாரி வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி கிராவிட்டின்ற டூல வந்து ஃப்ரீயாவே வந்து இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இத எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? இது எப்படி யூஸ் பண்ணணும்? இத யூஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே வாங்க இத எப்படி ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ சிம்பிளா கூகுள் போயிட்டு, கூகுள் ஆன்டி கிராவிட்டி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ செகண்ட் ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆன்டி கிராவிட்டி டவுன்லோட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எதுவோ, ஸோ அதுக்கேத்த அந்த டவுன்லோடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ என்து வந்து விண்டோஸு. ஸோ டவுன்லோட் ஃபார் 64 பிட் இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்ப. ஸோ இப்ப நம்ம EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது அரவுண்ட் 150 MB கிட்ட வந்துச்சு. ஸோ இப்ப அத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அக்செப்ட் த அக்ரீமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப உங்க லொகேஷன் வந்து கேட்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த லொகேஷன்ல நீங்க வந்து சேவ் பண்ணணுமோ, அந்த லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு, மறுபடியும் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்ப இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 5 minutes later. ஓகே. இப்ப லான்ச் ஆன்டி கிராவிட்டிய செலக்ட் பண்ணிட்டு, ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப நம்மளுக்கு ஆன்டி கிராவிட்டி வந்து லான்ச் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. இப்ப அலோ வந்து குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, VS கோடு அப்படி இல்லன்னா கர்சர்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா, அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தீம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் மோட் பிடிக்கும்னா அத செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா லைட் மோட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலா டார்க் மோடு தான் பிடிக்கும். ஸோ அதனால அத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜென்ட் ட்ரிவன் டெவலப்மென்ட், ஏஜென்ட் அசிஸ்டட் டெவலப்மென்ட், ரிவ்யூ ட்ரிவன் டெவலப்மென்ட் அண்ட் கஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ரெக்கமெண்டட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் ட்ரிவன் டெவலப்மென்ட் தான். இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டே பார்த்துக்கும். சில முக்கியமான காம்ப்ளெக்ஸான திங்ஸ் மட்டும் நம்ம கையில வந்து சஜஷன் கேட்கும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ரிப்ளை பண்ற மாரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஏஜென்ட்டே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கும். ஸோ இதுதான் வந்து ரெக்கமெண்டட் ஒன்ஸ். இத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள Gmail வச்சு இப்ப நீங்க சைன் இன் பண்ணுங்க. ஸோ சைன் இன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செட்டிங் அப் யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஆன்டி கிராவிட்டிக்குள்ள போயாச்சு. ஓகே. இப்ப நம்ம இந்த டூல வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம இன்ட்ரோல பார்த்த மாரி, ஸோ ஏஜென்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர் இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏஜென்ட் மேனேஜர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம் அண்ட் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ அக்ராஸ் த ஒர்க் ஸ்பேஸ். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் நியூ ஒர்க் ஸ்பேஸ் இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு கேம் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃப்ளாப்பி பேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கேம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேம நான் ரீகிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த நேம்ல வந்து ஒரு எம்ப்டி ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப செலக்ட் ஃபோல்டர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து ரைட் பண்ண போறோம். நம்ம ஃப்ளாப்பி பேர்ட் அப்ளிகேஷன கிரியேட் பண்றதுக்கான அந்த ப்ராம்ப்ட். ஸோ இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த பிடிஎஃப் ஃபைல்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட ப்ராம்ப்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளா என்ன கேட்டிருக்கேன்னா, ஃப்ளாப்பி பேர்ட் கேம் வந்து எனக்கு வேணும். யூசிங் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கோடிங்லாம் தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ குடுத்துட்டு இப்ப இந்த சென்ட்ன்ற ஆப்ஷன வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்ப ரைட் சைட்ல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு பேனல் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும். ஸோ இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்மளுக்கு கேம் வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரைட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டியில் வந்து 6 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிஸ்ட். ஸோ இந்த டாஸ்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் லிஸ்ட் மாதிரி தான். ஸோ ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டாஸ்க் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து அது வந்து டிக் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஷன் வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த டாஸ்க் லிஸ்ட் வந்து இந்த ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ தெரியுதுல்ல? ஸோ இதுதான் வந்து அந்த டாஸ்க் லிஸ்ட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது இந்த ஏஜென்ட்டு. ஸோ ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு அந்த டாஸ்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்டெப்னே சொல்லலாம். ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சேஞ்சஸ் என்னெல்லாம் அது வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதை எப்படி வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண போகுது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் தான் நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இருக்குல்ல. ஸோ அது வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட கோல் என்ன? பர்ப்பஸ் என்ன? ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் பிளான்ஸ்லாம் என்ன? ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக் த்ரூ. ஸோ வாக் த்ரூனா என்னன்னா ஒரு ஷார்ட் சம்மரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஒரு டாஸ்க்காக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது, ஸோ அந்த டாஸ்கில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்மரி மாதிரி நம்மளுக்கு வந்து அது வந்து சொல்லும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாக் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு 3 ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ நம்ம வெப் பேஜில் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து பார்க்கும்போது, ஸோ ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம அவுட்புட் எப்படி இருக்கு? ஸோ அதில எதனா எரர்ஸ் இருக்கா? ஸோ நமக்கெல்லாம் வந்து ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ வாங்குறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ரெக்கார்டிங். ஸோ நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம ஃபைனல் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது? கேமை வந்து எப்படி ப்ளே ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கும். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ். ஸோ இது வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண சேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாத்தையுமே வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த நாலேட்ஜ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் மெயினா வந்து கூகுள் ஆன்டி கிராவிட்டில இருக்க 6 ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே. இப்போ நம்மளுக்கு ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சிடுச்சு. ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு கேப்சரிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே. நம்ம கேம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப. ப்ரௌசர்ல அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூகுள் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, அது நீங்க வந்து ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஆன்டி கிராவிட்டி அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்க்ரீன்ல வந்து காமிக்கும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு வந்து காமிக்கல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா காமிக்கும். ஸோ அத இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேம் வந்து நியூ டேப்ல வந்து இந்த மாரி ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஃப்ளாப்பி பேர்ட வந்து ப்ளே பண்ணலாமா? ஸோ இப்ப நான் ப்ளே நவ் ஆப்ஷன செலக்ட் பண்றேன். ஸோ இப்ப நான் ஸ்பேஸ வந்து செலக்ட் பண்ணா, எனக்கு வந்து பாருங்க பேர்ட் வந்து அப்படியே ஜம்ப் ஆகுது. ஸோ ஒரு பைப்க்குள்ள வந்து கரெக்ட்டா வந்து நம்ம போனோம்னா, நம்மளோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 5, 6 இந்த மாரி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பைப்ல வந்து நான் மோதுறேன் பாருங்க. ஸோ என்னோட ஸ்கோர் வந்து காமிக்குது. ஸோ என்னோட பெஸ்ட் ஸ்கோர் வந்து 6ன்னு காமிக்குது. ஸோ ப்ளே நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணா நான் மறுபடியும் வந்து ப்ளே பண்ணலாம் கேம. ஸோ இப்படி தான் வந்து இந்த கேம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ப்ளூ கலர்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த அவுட்டர் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அப்படி தெரிஞ்சா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏஜென்ட் வந்து நம்ம விளையாடினத வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அது வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா? ஏஜென்ட் இஸ் யூசிங் தி ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அது வந்து கேம் ஓவர் ஆகும்போது ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாத்தையுமே எடுத்து நம்மளுக்கு வந்து அந்த வாக் த்ரூ அந்த ரிவ்யூ மாரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ அது இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ரைட் சைட்ல இந்த இடத்துல வந்து இப்ப நம்மளுக்கு ஷோ ஆகும் பாருங்க வாக் த்ரூன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இப்ப வாக் த்ரூ வந்து கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு பாருங்க. ஸோ இப்ப இத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாக் த்ரூல தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ஸோ கேம் வந்து ப்ளே பண்ற அந்த ஸ்டெப்ஸு, ஸோ அந்த கேம்ல எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்கு, ஜம்பிங்கு, பைப்ஸு, கொலிஷனு, ரீஸ்டார்ட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து இப்ப ஏஜென்ட் மோட்லருந்து எடிட்டர் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி கோட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மேல வந்து ஓப்பன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த கோடிங் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க என்ன நேம் எதனா சேஞ்ச் பண்ணணும்னா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட ஃபைல் யூஆர்எல் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ எது சேஞ்ச் பண்ணணும்னாலும் இந்த கோட் ஃபைல்ல வந்து
இந்த 3 ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? HTML, CSS அண்ட் JavaScript. ஸோ இதில வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதில எதனா இஷ்யூஸ் எதனா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, சால்வ் மை இஷ்யூஸ் இந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போடலாம். பட் இன்னும் வந்து நீங்க தெளிவா குடுக்கணும்னா, இந்த எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வருதோ, அத வந்து நீங்க காப்பி பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு வந்து இந்த சேட்ல போட்டு அத கீழ மறுபடியும் வந்து நீங்க கேட்கலாம். இந்த மாரி எனக்கு இந்த மாரி சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மறுபடியும் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்க கேட்குற சேஞ்சஸ் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடுக்கும். நீங்க கமெண்ட்ஸ் கூட வேணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி டிராக் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் வேணுமோ அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆன்டி கிராவிட்டியோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இது வந்து பேரலலா வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு கேம இப்ப நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபிளாப்பி பர்ட் கேம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் கிரியேட் ஆகி முடிக்கலன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்களேன். இதே நேரத்துல வந்து நம்ம இன்னொரு கேம கிரியேட் பண்ணாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கிரியேட் ஆகும். அட் எ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 அந்த மாரி ஏசிங்க்ரனஸா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அது ஒரு மெயின் பெனிஃபிட் உங்களுக்கு இந்த கூகுள் ஆன்டி கிராவிட்டில. நம்ம இன்னொரு கேம் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஒரு சிம்பிளான ஸ்னேக் கேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். மறுபடியும் வந்து இந்த ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஓப்பன் நியூ ஒர்க் ஸ்பேஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்னேக் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இத செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நான் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சிம்பிளா ஒரு ஸ்னேக் கேம் கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது வந்து சென்ட் அப்படின்ட்டு செலக்ட் பண்றேன். இப்ப எனக்கு கேம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சில நேரம் வந்து ஏஜென்ட் டேக்கிங் அன்எக்ஸ்பெக்டட் டைம். சில நேரம் லாங் டைம் எடுக்கும். அந்த மாரிலாம் வரும். பட் நீங்க பேஷண்ட்டா வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு கேம் வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். 5 minutes later. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு கேம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரௌசர்ல. இப்ப நம்ம ப்ளே வந்து குடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம ஆரோ மார்க் பிரஸ் பண்ணா பாருங்க, நம்மளுக்கு வந்து ஸ்னேக் வந்து மூவ் ஆகுது. அது வந்து அந்த ஃபுட்ட வந்து ஈட் பண்ணுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்னேக் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து க்ரோ ஆகுது பாருங்க. இப்ப நம்ம கேம் வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா, நம்மளோட ஸ்கோரும் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப நம்ம சூப்பரா வந்து ஒரு ஸ்னேக் கேம வந்து இந்த ஏஜென்ட்ட வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. Google ஆன்டி கிராவிட்டி இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு நானோ பனானா ப்ரோ தான் வந்து யூஸ் பண்றாங்க. நானோ பனானா ப்ரோன்றது இப்ப லேட்டஸ்ட்டா வந்த மாடலு. அத யூஸ் பண்ணி ஸ்டன்னிங்கான இமேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் என்னோட போன வீடியோல வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க மறந்துட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல வந்து நம்ம 10 நியூ ஃபீச்சர்ஸ் என்ன வந்திருக்கு நானோ பனானா ப்ரோல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா வந்து டீகோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. ஏஐ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.